All right. So guys, very good morning. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிசிஷன் ட்ரீ வந்து நேத்து பார்த்தோம். அதனோட ரியல் டைம் சினாரியோ இன்னைக்கு பார்க்கலாம்னு டிசைட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வி வந்தது. என்னன்னா மோகன் நீங்க சொன்னீங்க டிசிஷன் ட்ரீ வந்து நான் லீனியர் டேட்டா செட்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டேட்டா லீனியரா நான் லீனியரா நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாங்க. ஒரு நார்மலான எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னாக்கா கோரிலேஷன் அப்படின்ற மெத்தட் மூலியம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இருந்தாலும் we are trying to find a better way to find the linearity and collinearity. அதாவது என்னோட டேட்டா செட் லீனியரா இருக்கா நான் லீனியரா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னா லீனியரா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாடல்ஸ்லையும் நான் லீனியரா இருந்தா அதுக்கேற்ற மாடல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் இந்த டேட்டாவை டெஸ்ட் பண்ணலாம். ஃபார் டைமிங் என்ன பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு லேப்டாப் டாட் சிஹெச்னு ஒரு சேட் ஒரு சிஹெச்சி ஃபைலை கிரியேட் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைல் இருந்தால் நான் பண்ண போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா டார்கெட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். என்னோட டார்கெட் வந்து ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட காலம்ஸ்லாம் இருக்கு. அந்த காலம் வந்து லீனியரா நான் லீனியரான்னு சொல்லிட்டு செக் பண்றோம். லைன் நம்பர் 27 யூஸ்வலான இதுதான். நீங்க டைரக்டா இது குழப்பமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க டைரக்டா இதை போட்டு இதை போட்டுருங்க. லுக் அட் தட் ரீட் பண்றோமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இது ஒரு டிஃப்ரெண்டா பண்றோம். டார்கெட்டை விட்டுறோம். அதாவது ப்ரைஸை விட்டுட்டு ப்ரைஸை தவிர எல்லாத்தையும் என்ன பண்றோம் நம் காலம்ஸ் எடுக்கிறோம். இது ஒரு புது விதமான ப்ரீ ப்ராசஸ். செலக்ட் டேட்டா டைப்ஸ் என்பி டாட் நம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்பை மூலியமா எதெல்லாம் நம்பரா டிசைட் பண்ணுதோ அதெல்லாம் எடுத்து இந்த டேட்டா ஃப்ரேம்ல வைக்க சொல்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதை மட்டும் செக் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. எல்லாத்தையும் ஒரே ஷார்ட்ல பண்ண அவசியம் இல்லை. ரைட் கிளிக் பண்றேன் ரன் பண்றேன். ஓகே லுக் அட் தட் என்னோட சிஎஸ்சி ஃபைல் இருக்கக்கூடிய எல்லா நியூமரிக்கல் காலம்ஸும் எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இது நம்ம முன்னாடியே போட்டிருப்போம். முன்னாடி ஃபார் லூப் போட்டு டி டைப் போட்டு செக் பண்ணுவோம் இல்லையா, அப்படியும் செக் பண்ணலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்லையும் செக் பண்ணலாம். ஓகே இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரீ ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் காலம்ஸ் மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். ஓகே அது என்ன பிரிண்ட் ஈக்குவல் டு 16 வந்திருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இந்த அவுட்புட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஈக்குவல் டு போடுவோம் இல்லையா, அந்த ஈக்குவல் டு போல 16 போட்டிருக்கு. 100 போட்டால் வெறும் கீழே வர லைன்ஸ் சும்மா அந்த அவுட்புட்ல டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக வரக்கூடிய லைன்ஸ். தட்ஸ் இட். சரியா அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா நான் சொன்ன மாதிரி கோரிலேஷன் தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே இங்க பாருங்க ரெண்டு கோரிலேஷன் இருக்கு. பியர்சன் ஸ்பியர்மேன் கோரிலேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அன்கமெண்ட் பண்ண அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்றோம். ஜஸ்ட் காலம்ஸ் இருக்கு. ஃபீச்சர் பியர்சனோட வேல்யூ ஸ்பியர்ன் வேல்யூ கேப் வெர்டிக் என்ன ஏதுன்னு நான் விலாவரியா சொல்றேன். இப்போ நம்ம இதுல போறோம். இங்க என்ன பண்றோம் நியூமரிக்கல் காலம்ஸை மட்டும் ஃபார் லூப் வழியா ரன் பண்ண வைக்கிறோம். ரன் பண்ணிட்டு பியர்சன் அப்படின்ற மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் டிஎஃப் ஆஃப் சி அதாவது ஒரு காலமும் அனுப்புறோம். அகைன்ஸ்ட் பிரைஸ் காலம் எவ்ரி காலம் அகைன்ஸ்ட் பிரைஸ் காலம் டார்கெட்ன்றது என்னது பிரைஸ் காலம். அப்போ என்ன பண்றோம் ஒரு காலத்துக்கு கண்டுபிடிச்சு அதில் இருக்கக்கூடிய பி வேல்யூ எஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஐ ரிப்பீட் அதில் இருக்கக்கூடிய பி வேல்யூ எஸ் வேல்யூ நம்ம என்ன பண்றோம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் கேப்ன்றது அப்சல்யூட் வேல்யூ. இதுல எவ்வளோ பைத்தான் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. ஏபிஎஸ்னா அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அப்சல்யூட் வேல்யூல எஸ் மைனஸ் பி நீங்க கண்டுபிடிச்ச எஸ் வேல்யூவும் நீங்க கண்டுபிடிச்ச பி வேல்யூ மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணிட்டு அதுல இருந்து கண்டுபிடிச்சிடும். என்ன கண்டுபிடிக்கிறோம் கேப் வந்து 0.15க்கு மேல இருந்துச்சுன்னா அது நான் லீனியரும் அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி அது ரஃப்லி லீனியர். இது ஒன் ஆஃப் த வே டு ஃபைண்ட் த லீனியாரிட்டி பிட்வீன் த காலம்ஸ். சரியா இப்போ இந்த ஃபைலை ரன் பண்றேன். இன்ஃபேக்ட் இதை அன்கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். லுக் அட் தட் ஒரு காலமும் ரேம் என்ற காலம் வெயிட் என்ற காலம் டச் என்ற காலம் கிளாக் ஸ்பீட் என்ற காலம் ஃபிளாஷ் என்ற காலம் HDT என்ற காலம் ஹைபிரிட் என்ற காலம் SST PPI ஒரு காலமும் டார்கெட்டுக்கு எப்படி இருக்கு ரஃப்லி லீனியர் நான் லீனியர் ரஃப்லி லீனியர். இது வந்து என்னது காலம் விசஸ் டார்கெட். ஒரு காலத்துக்கும் ஒரு டார்கெட்டுக்கும் டேட்டாவை நம்ம என்ன பண்றோம் லீனியரா நான் லீனியரான்னு செக் பண்றோம். அதே போல
இந்த லீனியர் நான் லீனியர் கண்டுபிடிக்கும் போது மோகன் இந்த 0.15 வந்திருக்கு, இது காமனான? ஆமா. ஒரு டேட்டா வந்து லீனியரா நான் லீனியர் இருக்குது, இந்த இந்த நம்பர் வந்து ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு இடத்துல அவுட்லேயர் கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல 3 இது யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம 1.5 இன்டூ ஐக்யூஆர்னு பயன்படுத்தியிருப்போம் இல்லையா? அதே போல தான் இங்கே 0.5 ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் குழப்பமாச்சுன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இது வந்து காலம் மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸ் வரதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணலாமா? ஸ்ரீதர், ரேஷ்மா, ஓகே. காமாட்சி. இந்த இம்போர்ட்லாம் இம்போர்ட் பண்ணணுமா? ஆமாம், டெஃபினட்டாக இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் இல்லாமல் ஒர்க் ஆகாது. இந்த ஃபைலை விட கொடுத்துட்றேன். இஃப் யூ ஃபீல் டைப்பிங் இஸ் சம்திங் தட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், ஐ வுட் டெல் யூ பீப்புள் டு டைரக்ட்லி ஃபைல். உங்களுக்கு ஃபைலே கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ண, அஃப்கோர்ஸ் டைப் பண்ண வேண்டாம், ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லையா? அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் பண்ண மாதிரி அன்கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம எல்லா லைப்ரரியிலும் டவுன்லோட் பண்ணியிருப்போம், ஸ்டாட்ஸ் மாடலை டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். இதை மட்டும் என்ன பண்ணுங்க, பிப் இன்ஸ்டால் ஸ்டாட்ஸ் மாடல் போட்டு டவுன்லோட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஸ்ரீதர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொல்லிட்டீங்க லீனியர்னா இதுதான், இந்த மாடல் போங்க, நான் லீனியர்னா இந்த மாடல் போங்கன்னு சொல்லிட்டீங்க. பட் அந்த என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா செட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியரா இருக்கா நான் லீனியரா இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. நிறைய மெத்தட் இருக்கு. பட் நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நார்மலான ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும்போது ஒரு ஃபங்க்ஷன் போடுவோம். இங்கே வந்து நமக்கு லிபர்ட்டி இருக்கு அப்படின்றதுனால நிறைய விஷயங்களை பார்க்குறோம். கோரிலேஷன் மட்டும் இல்லாமல் இந்த பியர்சன் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? அதே மாதிரி லைன் நம்பர் 15ல நியூமரிக்கல் காலம் மட்டும் பிக் பண்ணுறதுக்கு ஒரு புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டோம். எதை நான் பிக் இன்ஸ்டால் பண்ண சொன்னீங்க? ஸ்டேட்ஸ் மாடல். ரஷ்மா சொல்லுங்க, ஐம் சாரி. ஏதோ பிக் இன்ஸ்டால் பண்ண சொன்னீங்க. ஸ்டாட்ஸ் மாடல், STATSMODELS, ஸ்டாட்ஸ் மாடல்ஸ். ஓகே. யா. மார்னிங் சார். ஹாய் கிருத்திகா, பாப்பாக்கு பரவாயில்லையாங்க? இப்போ ஓகே சார், நார்மல் ஆயிட்டாங்க கொஞ்சம். நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். அண்ட் நேற்று ஒரு சில விஷயம் பார்த்தோங்க, நான் வீடியோ இன்னைக்கு கிளாஸ் முடியும் போது அனுப்புகிறேன், ஒரு தடவை ஓகே பாருங்க. சார். புரியாத பட்சத்துக்கு கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் நடுவில் 2 3 கிளாஸில் வராமலே இருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் வீடியோ ஆமா பார்த்துப்பீங்க சார். நம்புறேன். ஒருவேளை பார்க்காத பட்சத்தில் கீப் மீ போஸ்டட், நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே சார். இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் கீர்த்தி, ஜென்ரலா வி சீன் மாடல்ஸ் இல்லையா? சூப்பர்வைஸ்ல ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. அதில் ஒரு சில மாடல் வந்து லீனியர் இன்புட்டுக்கும் ஒரு சில மாடல் வந்து நான் லீனியர் இன்புட்டுக்கும் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? ஸோ ஒரு டேட்டா செட் இருக்குன்னா அந்த டேட்டா செட் வந்து லீனியரா இருக்கா டுவர்ட்ஸ் த டார்கெட், இல்லை நான் லீனியரா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே? ஓகே சார். எஸ். இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி உனக்கு கண்டுபிடிக்கிறது? ஆவரேஜ் எடுங்களேன். இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 அவுட் ஆஃப்
9, 7 இஸ் ரஃப்லி லீனியர் இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் கன்க்ளூட் தட் திஸ் இஸ் ஆல்சோ லீனியர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ லீனியர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம் இல்லையா? இங்க ஒரு அல்காரிதம் இருக்கு. ஓகே, ஸோ இங்க நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். ரைட், லீனியர் மாடல் ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு நம்பர் வந்து 0.69, கிட்டத்தட்ட 0.7 இருக்கு. இது 0.75க்கு மேல வந்திருந்தா கம்ப்ளீட்டா லீனியர் சொல்லிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். இது வந்து பார்டர்ல இருக்கு, ஓகேன்னு சொல்லலாம். அதுதான் நேற்று நீங்க மேல நீங்க கெஸ் பண்ண மாதிரி தான் இதுவும் என்னவா இருக்கு, ரஃபா லீனியரா இருக்கே தவிர கம்ப்ளீட்டா லீனியரா இல்ல. அடுத்து ராம்சே ரீசெட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணிருக்க, லீனியர் ரீசெட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது எங்கேருந்து எடுத்திருக்க, ஸ்டாட்ஸ் மாடல் இருந்து எடுத்திருக்கேன். சரியா? அந்த ஸ்டாட்ஸ் மாடல் இருந்து எடுத்து அது என்ன பண்ணிருக்கேன், மாடல் கொடுத்துருக்கேன். மாடல்னா எந்த மாடல், இதுக்கு முன்னாடி லைன்ல பார்த்தா அந்த மாடல் இது கொடுத்துருக்கேன். பவர் வந்து 3 பவர் கொடுத்துருக்கேன். யூஸ் எஃப்ன்றதுல என்னன்னு சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணா பி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரீசெட்ல இருந்து, ரீசெட் அப்படின்றது என்னன்னா இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய பி வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். மேலே போட்டாலே அதே மாதிரி தான். இது என்ன சொல்லுது பாருங்க, டேட்டா செட் நான் லீனியர்னு சொல்லுது. அப்போ ஒன்று ஒரு முரண்பாடுக்குள்ள நமக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்குது. இது லீனியர் சொல்லுது, இது நான் லீனியர் சொல்லுது. கடைசியில் என்ன பண்ணி பார்த்தோம், டயக்ராமா நம்ம வரைஞ்சு பார்க்குறோம். ஓகே, பிளாட் டாட் ஷோ கொடுத்தாதான் கடைசியாக பிளாட் ஷோ ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஷோ கொடுத்து பாருங்க. ஓகே, இது இன்டராக்டிவா இல்லை. அப்போ இந்த பிஎன்ஜியா இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. வாட் இட் டஸ், ஒரு டேட்டாக்கு இன்னொரு டேட்டாக்கு இருக்கக்கூடிய லீனியாரிட்டி நமக்கு இங்க ரெஸ்பான்ஸாக கொடுக்குது. இது பெரிய விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணாவிட்டாலும் இந்த டேட்டா செட் என்னவா இருக்கு, ஒரு குழப்பமான ஒரு டேட்டா செட்டாவே நமக்கு பிரதிபலிக்குது. பிகாஸ் மேலே பார்த்ததுல ரஃப்லி நான் லீனியர் இருந்தது, கீழே நம்ம அதான் சொன்னோம் 0.75க்கு மேலே இருந்தால் ஒரு பெட்டர் லீனியாரிட்டின்னு சொல்லலாம். பட் அதுவும் 0.75 வரல, 0.6ன்னு வந்தது. அதே நான் பி வேல்யூல பார்க்கும் போதும் என்ன பண்ணுது, இட் சேஸ் த சேம். அப்போ இந்த டேட்டா செட் வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இருக்கு, ரெண்டுத்துலேயும் இருக்கு. அப்போ நம்ம அப்ளை பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, லீனியர்ல போட்டு பாருங்க, பெட்டர் ஆக்கியஸ் தான் ஓகே, இல்லாட்டி டிசென்ட்ரி. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா செட் வந்து டேட்டா செட் பார்த்தீங்கன்னாக்கா லீனியர்லையும் இருக்கு, நான் லீனியர்லையும் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் செக் பண்ண முடியும். ஓகே, அண்ட் மோன் இந்த விஷுவலைசேஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏன்னா இருக்குதான், இப்போ பார்க்க வேண்டாம், பின்னாடி நீங்க போய் பாருங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலா இது இடம் ஒரு லீனியர் ரெக்ரெஷன் போட்டு அதுல இருந்து ஆர் ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாமே அட்வான்ஸ்டு தான். ஒரு டேட்டா லீனியரா நான் செக் பண்ணது அட்வான்ஸ்டு தான். இங்க இதுக்கு பேர் ராம்சே ரீசெட் டெஸ்ட்னுவாங்க. ஜென்ரலாவேங்க, ஜென்ரலா பி வேல்யூ வந்து 0.05. நம்ம இது பின்னாடி வந்து ப்ராபபிலிட்டி ஹைப்போதேசிஸ்ல டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அதே திங் தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 0.05 ஒரு காமனான வேல்யூ டு செக் த ஹைப்போதேசிஸ். சரியா? டஸ் இட் மேக்கிங் சென்ஸ் ஆல் ஆஃப் யூ? புரியுதுன்னு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்போ இது வந்து லீனியரா நான் லீனியரான்னு கரெக்டாக இல்லை அப்படின்னு ரஃப்லி தான் இருக்குன்னு. ஸோ இப்போ நான் இதை இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் டேட்டா வேல்யூஸ் சிஎஸ்வி ஃபைல வந்து நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணுங்களா? நான் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்த மாதிரி, லாஸ்ட் மந்த் பார்த்த மாதிரி காலம்ஸில் இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா லீனியராக நான் லீனியர் வருங்களா, இல்லை அப்பயே இதே மாதிரி தான் காமிக்கணுங்களா? ஆஹாங்க, நீங்க ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் சொல்றீங்க கரெக்டா? ஆ நோ, நோ மேட்டர் வாட், இட் இஸ் கோன் ஸ்டே ஆன் த டிப்ளமேட்டிக் சைட். பிரிட்ஜ் உங்களுக்கு கிளியர் மெஜாரிட்டி கிடைக்கலங்க. ஆமாம். ஓகே. நடக்கலாம்.
ஸோ நம்ம டேட்டா செட் வர்றது எப்பவுமே கம்ப்ளீட்டாக லீனியராகவும் இல்லாட்டி கம்ப்ளீட்டாகவும் நான் லீனியராக இருக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை இல்லையா? இந்த டேட்டா செட் வந்து ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம மாடல் வந்து பார்த்து பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லீனியர் மாடல் போட்டு பாருங்க, ஒர்க் ஆகலையா நான் லீனியர் மாடல் போட்டு பாருங்க. அப்படிதான் இருக்கும். புரியுதா? புரியுது. குட். ட்ரை பண்ணுங்க. ஸோ யாராவது கேட்டானா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் பியர்சன் ஸ்பியர்மன் கோரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மலான லீனியர் மாடல் ஆர் ஸ்கொயர் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ராம்சே ரீசெட் டெஸ்ட்னு சொல்லிட்டு பி வேல்யூன்னு சொல்லுங்க. அப்போ இது வந்து பி வேல்யூ, இது ஆர் டு ஸ்கொயர் வேல்யூ, இது கோரிலேஷன். மூணுமே மூணு டிஃப்ரெண்ட் ஃபேக்டரை வச்சு என்ன பண்ணுது, கண்டுபிடிக்குது. இதுதான் ஃபார்முலா சொன்னா இந்த மேல. என்னங்க ரேஷ்மா? இல்ல நீங்க இப்ப சொன்னீங்களா அந்த ஆர் ஸ்கொயர் அப்படின்லாம், அதுதான் ஃபார்முலாஸ் அப்படின்னு இல்லைப்பா அதுதான். இது இது ஒரு நம்மளோட வேல்யூ வந்து லீனியராக நான் கண்டுபிடி. இது ஒரு டேட்டா. இது இப்படி கண்டுபிடிக்கலாம். லைன் நம்பர் 23லேருந்து 30 அது ஒரு மெத்தடு. லைன் நம்பர் 33லேருந்து ஓகே 36 அது ஒரு மெத்தடு. அதான் இங்கே நம்பர் கொடுத்துருக்க பாருங்க. நம்பர் 2 ஒரு மெத்தடு, நம்பர் 3 ஒரு மெத்தடு, நம்பர் 4 ஒரு மெத்தடு. இதில் எந்த மெத்தட்னா போட்டுக்கலாம். பட் நான் எல்லா மெத்தட்லையும் ஒரே ப்ரோக்ராம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ மூணும் பார்க்கும்போது நமக்கு மூணுத்துலேயுமே கிளியராக எவிடென்ட்டாக என்ன இருக்குனாக்கா, இது லீனியர்லேயே வெளில நான் லீனியர்ல வெளிலன்றது தெளிவாக நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும்தான் ஆன் டோட்டல் ஆவரேஜ் வந்து நான் லீனியர் சொன்னாலும் ஒரு சில டேட்டா ஸ்டில் லீனியர்னு காமிச்சுது. அப்போ இது மூணுமே நமக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, இட் இஸ் நாட் ஸ்டேயிங் ஆன் த கம்ப்ளீட் அண்ட் கிளியர் மெஜாரிட்டி ஆஃப் விச் கிளாஸ் தட் இட் பிலாங்ஸ் டு அப்படின்றது. சரியா? ஓகே. குட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஓகே. இந்த விஷுவலைசேஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சப்ளாட் போட்டிருக்கேன், ரோஸ் போட்டிருக்கேன், சைஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பை ஹார்ட்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. தெரியாத பட்சத்தில் இதுல இருந்து ஸ்கேட்டர் பிளாட்னு ஒன்று போட்டிருக்கலையே, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க. எனக்கு அது தேவையில்லை. இது மூணு தெரிஞ்சா போதும். ஸ்கேட்டர் பிளாட் என்னன்னா ஒரு விஷுவலைசேஷன் மூலியமா நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த ஃபீச்சர்லாம் எப்படி இருக்குன்றது. வேற ஒன்றும் இல்லை. அந்த ஷேப்பை தெரிஞ்சுக்கலாம். பட் ஐ வுட் சே மேலே மூணே நமக்கு கிளியர் எவிடன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் விஷுவலைசேஷனில் பெருசா டிபெண்டன்சி வேண்டாம். ஒரு 2-3 மினிட்ஸ் போடுங்க அண்ட் தென் வில் மூவ் ஆன். நான் போடுங்கன்னு சொல்றதுக்கான ரீசன், நீங்க ட்ரை பண்ணி எங்க ஸ்டக் ஆகிறீங்களோ அந்த கேள்வி கேளுங்க. ஓகே. யா, இந்த பிளாட் வந்து நம்ம ஷோ பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த பிளாட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா ஃபைலா சேவ் பண்ணிருக்கோம். லுக் அட் தட். யா, உங்களுக்கு ஆல்ரெடி ஃபைலா வந்திருக்கு. நான் இங்க ஷோ பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். கீழே வேற வார்னிங் மாதிரி காமிச்சாங்க. ஓகே. நைஸ். இங்க ஒரு லைன் எங்கன்னா ஏஜிஜின்னு பயன்படுத்திருக்கவான்னு பாருங்க. எங்கன்னா 1 செகண்ட். மேல இம்போர்ட்ல போய் பாருங்க. ஆ, லைன் நம்பர் 7ல என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா matplotlib டாட் யூஸ் டாட் ஏஜிஜின்னு போட்டிருக்கேன். ஏஜிஜின்னா என்னன்னா ஒரு அக்ரிகேட்னு அர்த்தம். ஓகே, அது என்ன பண்ணனா ஷோ பண்ணாது, ஃபைலை சேவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து நான் இன்டராக்டிவ் விஷுவலைசேஷன் சொல்றாங்க. ஃபைலா தான் மாத்துமே தவிர நம்ம முன்னாடி போட்ட மாதிரி ஷோலாம் போட முடியாது. ஓகே. 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 நைஸ். ஓகே டவுன். ஆனா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் அதாவது நம்பர் காலம்ஸ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேசிக். நீங்க நம்பர் காலம் கமெண்ட் பண்ணிட்டீங்க. லைன் நம்பர் 15, 16, 17 இருக்கணும்.
ஏன்னா எல்லா ஓகே ப்ராசஸுமே நியூமெரிக்கல் காலம் மேல தான் ரன் ஆகுது. ஏன் நியூமெரிக்கல் காலம் மேல ரன் ஆகுதுனாக்கா நீங்க பார்க்குற ஒரு விஷயமும் மேத்தமெட்டிக்கல் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஆப்வியஸா அது நியூமெரிக்கல் காலம் தான் எதிர்பார்க்கும். நோ நோ நோ, இண்டெக்ஸ் தப்பா இருக்கு லைன் நம்பர் 15ல. எண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் ஏன் வந்துச்சு? ரீட் எரர். ஆ, அது தள்ளுங்க. அது முன்னாடி வரக்கூடாது. அது இஃப் கண்டிஷனோடது. இன்னொரு ஸ்பேஸ் தள்ளுங்க. ஓகே, ஓகே. குட். அப்ப இந்த மூணும் வந்து இது காமன் தான் இது எல்லாத்துக்கும். தேவை, அது தேவை. ஏன்னா எல்லா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கீழே நடக்கும்போது இந்த நம் காலம் பேஸ் பண்ணி தான் நடக்கிறதுனால இந்த நம் காலம் நமக்கு தேவை. ஓகே. குட். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்த, புதுசான விஷயத்த படிச்சிருக்கீங்க. என்னது? மேலே மேட்ப்ளாட்லிப்ல ஏஜிஜின்னு யூஸ் பண்ணிட்டா அது பிக்சராக நம்மளால ஷோ பண்ண முடியாது. இட் வில் ஜஸ்ட் கெட் displayed as the file for saving, not as the interactive stuff. ஒரு புது விஷயம். ஓகே, செக் பண்ணுங்க. 2-3 minutes. இப்ப அந்த மேட் பிளாட் வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டா ஷோ பண்ணுது. என்னங்க ரேஷ்மா? இல்ல அந்த லைன் நம்பர் 6 and 7 வந்துட்டு நம்ம அன்கமெண்ட் பண்ணும்போது அந்த சார்ட் வந்து ஷோ பண்ணுது. கரெக்ட். ஆமா ஆமா, கரெக்ட்.
மக்களே, அடுத்த கட்டத்துக்கு போலாமா? போலாம். நைஸ். ஆனா இந்த 116 கொடுக்கறது வந்து அந்த ஈக்குவல் டு தாங்க. எங்கப்பா? லைன் நம்பர் 20 இதுல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சும்மா அந்த அவுட்புட்ல ஒரு அவுட்புட்டுக்கு இன்னொரு அவுட்புட் அந்த நடுவில் கோடு வரதுக்காக போட்டிருக்கேன். 100 லைன்ஸ் போடுன்னு சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. யா யா ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அதே விஷயத்துல லீனியர் வெர்சஸ் நான் லீனியர் பார்த்தோம் இல்லையா? இப்போ வேரியன்ஸ் கோவேரியன்ஸ்னு ஒரு மெத்தடை பார்க்குறேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் நம்பை வச்சு என்னோட ஓன் இன்புட்டுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டி நான் பண்ணியிருக்கேன். ஹீட் மேப்லாம் போட்டு பார்த்துருக்கேன். அது உங்களுக்கு சேட்டில் போடுறேன். அதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம டிசிஷன் ட்ரீ ஆரம்பித்தோம், பட் அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம அந்த லீனியாரிட்டி பற்றிலாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அதனால் ஒரு ஒரு விஷயம் பார்த்தோம், அதை ஒழுங்காக ஃபுல்லாக பார்த்துருவோம். இதில் அதே மாதிரி தான் நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், சீபான். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ், அங்கே நம்ம டைரெக்டாக ஒரு ஃபைலை ரீட் பண்ணி அந்த ஃபைலுகள் இருக்கக்கூடிய இன்புட்டில் நம்ம ரிலேஷன்ஷிப் நான் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சோம். இங்கே நானே ஒரு நம்பரை ஜெனரேட் பண்ணுறேன், XYZ அப்படின்னு ஒரு நம்பர். எல்லாமே ரேண்டம் இன்டீஜராக பண்ணி அதை ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டா ஃப்ரேமை பார் பிளாட்டில் போடுறேன், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இங்கே பாருங்கள், டாட் வேரியன்ஸ். அதே மாதிரி டிஎஃப் டாட் கோவி கோவேரியன்ஸ். அதே மாதிரி டிஎஃப் டாட் கோஆர்ஆர் கோரிலேஷன். 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இங்கே பார்க்குறோம் அதே டேட்டா ஃப்ரேமுக்கு: வேரியன்ஸ், கோவேரியன்ஸ், கோரிலேஷன். இது பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இதை ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். ஓகே, செக் பண்ணுங்க. யா, இப்போ நம்ம பார்த்தோம்ல வேரியன்ஸ், கோவேரியன்ஸ், கோரிலேஷன், அது என்னன்றத ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் இங்கே போட்டிருக்கேன். ஒரு காலமும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மீனை மையப்படுத்தி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது வேரியன்ஸ். கோவேரியன்ஸ், கோரிலேஷன்றது ரெண்டுமே இன்னொரு காலம், ஒன் காலம் விசஸ் ஒன் காலம். வேரியன்ஸ்ன்றது காலம் வித்தின் அ காலம். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒரு காலம்ல இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஆன் த மீன், அதாவது ஒரு ஒரு காலத்தில் மீனை கண்டுபிடிச்சி அந்த மீன் டேட்டாவையும் அந்த மீன் டேட்டா வச்சு மற்ற டேட்டாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சா அது ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், வேரியன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு காலம் இன்னொரு காலம் கண்டுபிடிக்கும் போது கோரிலேஷன். இங்கே என்ன சொல்லணும்னா அதுதான் கோவேரியன்ஸுக்கு போகிறது பதிலாக ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கோ ரிலேஷன் மூலியமாக கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ரேஷ்மா கேட்ட அடுத்த கேள்வி, நம்ம சிஎஸ்சி ஃபைல் போட்டிருக்கேமே, அதுக்கு பதிலாக பழைய ஃபைல் போடலாமா? தாராளமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி அங்கே போயிட்டு இங்கே தான் நம்மளோட டேட்டா இருக்கு, கரெக்டா? இதை டிஎஃப்ஆ வச்சுப்போங்க. ட்ரை பண்ணுங்க. இதை நான் பண்ண போறதில்ல, நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. இதுதான் ரேஷ்மா கேட்டாங்க. நீங்க இதை போட்டிருக்கீங்க, ஓகே. இதை நம்ம ரியல் டைம்ல பண்ண முடியாது, தாராளமா பண்ணலாம். அதுக்கு ஓகே. அந்த லேப்டாப்ன்ற சிஎஸ்சி ஃபைல் எடுத்து வந்து இந்த ஃபோல்டர்ல போட்டு வச்சுப்போம். ட்ரை பண்ணுங்க. எரர் வந்துச்சுன்னா ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வெறும் காலம்ஸ். இந்த காலம்ஸ்ல தான் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணுங்க, லைன் நம்பர் 29ல இருந்து எல்லாமே அன்கமெண்ட் பண்ணுங்க, 36 இருக்கும். இல்ல, எப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க, ஒண்ணு ஒண்ணா போடுங்க. 36 இருக்கும். யா, இப்போ இந்த இடத்துல
டிஎஃப் தான் உங்களோட டேட்டா ஃப்ரேம். இங்கே தான் நம்ம பண்ணோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டுமொத்த டேட்டா ஃப்ரேம் பயன்படுத்த போதில்லை. ஓகே, சரி. அப்போ அந்த டிஎஃப் பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் பிரேசஸ் போடுங்க. ம் இங்கதான் ம் டிஎஃப். ஸ்கொயர் பிரேசஸ் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே. அதுக்குள்ள நம் காலம்ஸ்னு கொடுங்க. அப்ப என்ன அர்த்தம்? என்டையர் டேட்டா ஃப்ரேம் பார்க்காதப்பா, இந்த டேட்டா ஃப்ரேம்ல நான் கொடுக்கக்கூடிய இந்த காலம்ஸ் மட்டும் பாருன்னு அர்த்தம். இப்போதைக்கு லைன் நம்பர் 31ல இருந்து 36 வரை கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல இது பிரிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துருச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி என்ன பண்ணணும் நீங்க? சேம் நெக்ஸ்ட்லயும் இங்க இன்னும் எக்ஸ்ல வந்து நீங்க வெறும் நம் காலம்ஸ்னு கொடுக்கலாம். ஏன்னா எக்ஸ்ன்றது காலம் நேம்ஸ் மட்டும்தான். எக்ஸ்ல போயிட்டு டிஎஃப் பதிலா வெறும் நம் காலம்ஸ். இதுதான் நான் அடிக்கடி சொல்றேன். ப்ரோக்ராம் போடுறது மேட்டர்ல இங்க ஸ்கொயர் பிரேசஸ் தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டே அது லிஸ்டா தான் இருக்கு. இப்போ ஒய்ல வந்து டிஎஃப் ஆஃப் வேரியபிள் போல என்ன போடணும்? லைன் நம்பர் 29ல போட்ட மாதிரி அந்த காலமுக்கு இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ண சொல்லணும். வேரியன்ஸ் மட்டும். லைன் நம்பர் 29ல என்ன போட்டிருக்கீங்களோ அதே தான் லைன் நம்பர் 32ல வரணும். டிஎஃப் ஸ்கொயர் பிரேசஸ் அந்த நம் காலம்ஸ் 32ல. நைஸ். இப்போ புரியுதுங்களா? அப்போ எக்ஸ் அண்ட் எக்ஸ்ன்றது ஒரு காலம், ஒய்ன்றது அந்த காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ். பட் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? பிரித்து வச்சிருந்தோம். இங்கே தான் என்ன பண்ணியிருக்கோம்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். வருதா பிரதர்? வருதுங்க. இந்த வார்னிங் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பேலட் வித்தவுட் யூசிங் ஹியூ, அந்த பேலட் தூக்கிடுங்க. பேலட் இஸ் ஈக்குவல் டு விரிடேஸ்ன்னு இருக்கு இல்லையா? தூக்குங்க லைன் நம்பர் 32ல. ம் ம் ரன். தட்ஸ் இட். ஓகே, தேங்க். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. திஸ் வாட் இம்பார்ட்டன்ட். நான் திரும்ப சொல்கிறேன், நான் கொடுத்த ப்ரோக்ராமை நீங்கள் திருப்ப அப்படியே போட்டு எனக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சென்சிபிளாக நம்ம செக் பண்ணுறோம், அதுதான் மேட்டர்.
நான் ஒரு டவுட்டு கோ அஹெட் ரேஷ்மா. இந்த கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன்ஸில் வந்து இந்த எஃப்எம்டி விஎன் -1 + 1 ஆட் பண்ணுறோம்ல, ஆமாங்க. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன்னா, ஏன்னா அவுட்புட்டில் வந்து சேஞ்சஸ் ஆகுது. கம் அகேன் அது கம் அகேன். இதில் வந்து லைன் நம்பர் 39க்கும் 49க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்குறேன், அந்த ரெண்டு இது ஆட் பண்ணுறனால. லைன் நம்பர் 39க்கும் 40க்குமா? ஆமாம் ஆமாம். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ரெக்கார்டிங்கை போட்டுருவோம். டீனா யா, இந்த லைன் கேட்குறீங்களா? ஆமாம். அதாவது அதுவும் கோரிலேஷன்ஸில் வர. அனோட்ன்றது என்னன்னாங்க, ஒரு ம் அவுட்புட் வருதுன்னா அந்த அவுட்புட் மேலே இங்கே மேலேயே அந்த வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அனோட்டேஷன் அப்படின்வாங்க. இப்போ ஒரு ஒரு ம் ஸ்கொயராக வந்திருக்கு, அந்த ஸ்கொயருக்கு மேலேயே வேல்யூ வருது இல்லை, அதுக்கு பேர் அனோட். ஓகே. அண்ட் ஓகே. அனோட்ன்றது இந்த கலர் மேப் அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் மேக்மான்னு போட்டிங்க இல்லை ரெயின்போன்னு போட்டிங்கன்னா அந்த கலர் மேப்பில் வரும். எஃப்எம்டின்றது அங்கே அதுக்கு மேலே வரக்கூடிய நம்பர்ஸ் 2 டெசிமலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. 2Fனா 2 டெசிமல் பாயிண்ட்னு அர்த்தம். புரியுதா? ஓகே ஓகே. எஸ். அப்போ 2Fக்கு மேலேயும் போடலாம் அப்படின்னா? என்னங்க? இல்லை, அந்த டெசிமல் 2Fங்கிறது வந்து நம்ம 5F அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். 2F போதும் ஜென்ரலாக. 2 டெசிமல் பாயிண்ட் இருந்தால் போதும், ரொம்பவும் போவாங்க. ஓகேண்ணா. அதே இது வந்து கோரிலேஷனில் வந்து அந்த மினிமம் 1 மேக்ஸிமம் 1 அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். இது தேவையில்லைங்க. வெர்டிக்கல் மினிமம் வெர்டிக்கல் மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். யூ கேன் இக்னோர் தட். அதுதான் என்ன, அந்த விஷுவலைசேஷனில் போனோம்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட எஸ்தெட்டிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்ரிபியூட் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. வி கேன் இக்னோர் தட். ஓகே ஓகே குட். ஓகே. ரைட். ஸோ கைஸ், அகைன் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இன்னைக்கு நம்ம டிசிஷன் ட்ரீ போக வேண்டியது, பட் இருந்தாலும் இதை பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு கண்டிப்பாக இன்டர்வியூல கேட்பாங்க. இதெல்லாம் ஸ்டாட்ஸில் நம்ம தனியாக பார்க்க வந்த டாபிக் தான். ஸ்டாட்ஸ் போகும்போது வேரியன்ஸ், கோவேரியன்ஸ், மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பி வேல்யூ, டி வேல்யூ, ஹைப்போதேசிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பட் பரவாயில்ல, இன்பிட்வீனில் நம்ம ஸ்டாப் பண்ணி இன்னைக்கு பார்த்ததும் ஒரு வகையில் நல்லது தான். சரியா? ஸோ நாளைக்கு வரும்போது முடிஞ்சளவுக்கு இதை பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு டிசிஷன் ட்ரீயோட டீட்டெயிலிங் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ டிசிஷன் ட்ரீல என்னென்ன இருக்குது, டைப்ஸ் என்ன ஏதுன்றதெல்லாம் நாளைக்கு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். சரியா? ஓகே. ஓகேங்க. வில் கேட்ச் அப் டுமாரோ தென். ஆ தேங்க்யூ. பை 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 பை. பாய். Bye, sir. பாய்ங்க. தேங்க்யூ.